பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன். ஆண்டவருடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறைக்கான இரக்கங்கள். ஆண்டவர் நம்மை அதிசயமாக நடத்துகிறார். மாய் நிறைந்ததான இந்த உலகத்தில் அவருடைய சித்தத்தை செய்யும்படியான புதிய கிருபைகளை நமக்கு தந்து தம்முடைய ஆவியானவரை நம்மோடு கூட இருக்க வைத்து தங்க வைத்து தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை நடத்துகிறார். நாம் தியானிக்கும்படியாக மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறார். இந்த கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மிக மிக முக்கியமான காரியம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது நாம் ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். நாம் ஆவியினாலே நடத்தப்பட்டால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் படிக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை குறித்து லூக்கா 12ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள்ல இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்போம். அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துரைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது, தேவனுடைய நாமத்தினாலே உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுத்தரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு முன்பாக ஜெபாலய தலைவர்களுக்கு முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எண்ணத்தை பேசுவோம் என்றும் எப்படி என்றும் நீங்கள் எண்ணத்தை மாறுத்தரமாக சொல்லுவோம் என்றும் நீங்கள் கவலைப்படவே கூடாது என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏனென்றால் நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். நாம் பேச வேண்டிய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் நமக்கு போதிக்கிற தேவன். இந்த காலை நேரத்திலும் கூட பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை செம்மையான வழியில் நடத்துகிறது. செம்மையான வழியில் நடத்தி நம்மளை மகிமைப்படுகிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார். நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஆண்டவரை நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய கரங்களை நம்மை சமர்ப்பிப்போம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை உங்களை வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தி எங்களிலே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே கர்த்தாவே, நானோ கர்த்தருடைய ஆவியானவர் அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று மீகா தீர்க்கதரிசி சொன்னதான அனுபவம் இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று பராக்கிரமசாலிகளால் விளங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பும், வழி நடத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.